ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஆண் பெண் வேற்றுமை மூளையில் எப்படி உருவாகுதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஹார்மோன்ஸ். இந்த ஹார்மோன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த பிரெயினோட டெவலப்மெண்ட், அது உள்ளே எப்படி கட்டமைக்கப்படணும், இதெல்லாம் அதுதான் டிசைட் பண்ணுது. இப்போது டெஸ்டோஸ்டிரோன், ஈஸ்ட்ரோஜன், இதோட தன்மைக்கு ஏற்ற மாதிரி ஆண் பெண் தன்மை பார்த்தீங்கன்னா மூளையில் வேறுபடுது. மூளையோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலும் ஆணுக்கு பார்த்தீங்கன்னா தன்னோட உடலோட அளவுக்கு ஏற்ற அளவை விட அவனுக்கு மூளையோட அளவு பெருசு. பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க தன்னோட மூளையோட மேல் பரப்புறது அதிகம், அப்புறம் நியூரான் கனெக்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அதிகம். இப்போ இயல்பாகவே ஹார்மோன்ஸு அப்புறம் மூளையோட ஸ்ட்ரக்சர்லேயே வேற்றுமை இருக்கிறதுனால ஆண் பெண் வேற்றுமை இல்லாமல் இருக்க முடியாது. அப்புறம் சோஷியல் கண்டிஷனிங், வளர்க்கும் விதம். இப்போ ஒரு ஆண் குழந்தை பெண் குழந்தை ரெண்டு பேரும் பெற்றோர்கள் ஒரே மாதிரி நடத்த மாட்டாங்க, ஒரே மாதிரி வளர்க்க மாட்டாங்க. ஆணுக்கு ஏற்ற மாதிரி சொசைட்டி ஒரு ஆர்டர் வச்சிருக்கு, பெண்ணுக்கு ஏற்ற மாதிரி சொசைட்டி ஒரு ஆர்டர் வச்சிருக்கு. அந்த ஆர்டருக்கு ஏற்றபடி தான் ஆண் பெண் வளர்த்துவாங்க. உதாரணத்துக்கு பொது இடத்துல பெண் எப்படி நடந்துக்கணும், ஆண் எப்படி நடந்துக்கணும், அவங்க ட்ரெஸ் கோடு, அவங்க பிஹேவியரு, இது எல்லாமே அவங்க திங்கிங்கையும் மாற்றும். இப்போ இது மூணுமே, ட்ரெஸ் கோடு, திங்கிங்கு, பிஹேவியர், இது மூணுமே ஆண் பெண் வித்தியாசம் ஆகிட்டு இருக்கு. கலாச்சார ரீதியாகவே வளர்க்குற விதத்தில் மாறுபாடு இருக்கிறதுனால ஆண் பெண் வித்தியாசம் கலாச்சார ரீதியாகவும் இருக்கு. அடுத்தது திசை அறிவு. இப்போ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் சொல்கிறேன். ஒரு மேஸ் இருக்கு, அந்த மேஸில் பார்த்தீங்கன்னா இந்த எண்ட்லேருந்து அந்த எண்டுக்கு போகணும். ரெண்டு இருக்கு, ஆண் எலி ஒன்று இருக்கு, பெண் எலி ஒன்று இருக்கு. இந்த ரெண்டு எலிகளில் பார்த்தீங்கன்னா ஆண் எலி பார்த்தீங்கன்னா ரைட்டு லெஃப்ட் அந்த டைரக்ஷன்ஸை வச்சே இந்த சைட்லேருந்து அந்த சைடு போயிடுது. பெண் எலி பார்த்தீங்கன்னா அங்கே குறிப்பிட்ட அடையாளங்கள் கொடுத்துருக்குறாங்க, அந்த அடையாளத்தை வச்சு இந்த எண்ட்லேருந்து அந்த எண்டு போயிடுது. அந்த மேசை அப்படியே திருப்பி வச்சிடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆண் எலிக்கு பார்த்தீங்கன்னா ரைட் லெஃப்ட் கன்ஃபியூஸ் ஆகுறதுனால அது இந்த எண்ட்லேருந்து அந்த எண்டுக்கு போக சிரமப்படுது. அங்கே பார்த்தீங்கன்னா பெண் எலி எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் எஃபர்ட்லெஸ்ஸாக இந்த சைட்லேருந்து அந்த சைடு போயிடுது. இதை நல்லா நம்ம புரிஞ்சுக்கணுன்னா, நம்ம ரோட்டில் போயிட்டு ஒருத்தவங்க கிட்ட ஒரு டைரக்ஷன் கேட்குறோம், இந்த இடத்துக்கு எப்படி போகணுன்ற போது ஒரு ஆணாக இருந்தால் நேராக போங்க, ரைட் எடுங்க, அங்கேருந்து செகண்ட் லெஃப்ட் எடுங்க அப்படி சொல்லுவாப்புல. பெண்ணா இருந்தாங்கன்னா இங்கேருந்து நேராக போங்க, அங்கே ஒரு கோயில் இருக்கும், கோயில் பக்கத்துல இந்த கடை இருக்கும், அந்த கடைக்கு பக்கத்துல ஒரு வேப்ப மரம் இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க அடையாளங்களை வச்சு சொல்லுவாங்க. இந்த அடையாளம் இந்த டைரக்ஷன்ஸை வச்சே சொல்லக்கூடியது ஆணா பெண்ணா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பெண்கள் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் நல்லா போடுவாங்க, ஆண்கள் பார்த்தீங்கன்னா அப்டிராக்ட் திங்கிங் நல்லா பண்ணுவாங்க. அதனாலதான் பார்த்தீங்கன்னா நிறைய சயின்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆண்களா இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அதுதான். பரிணாமத்தைப்படி ஆண் பெண் சமம், அதை நம்ம பார்க்கலாம். இப்போ ஆண் குழந்தைய விட பெண் குழந்தைக்கான பாசிபிலிட்டி தான் பரிணாமப்படியே ஜாஸ்தி. ஏன்னா பெண்கள் பார்த்தீங்கன்னா பிறக்கும் போதே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு XX XY அந்த குரோமோசோம் தான் ஆணா பெண்ணான்னு டிசைட் பண்ணுது. அங்கேயே பார்த்தீங்கன்னா 3 X கிட்ட போட்டி போட்டு தான் ஒரு Y அந்த ஆண் குழந்தை பிறக்குது. அப்போ பரிணாமப்படியே பெண் குழந்தைக்கான பாசிபிலிட்டி தான் ஜாஸ்தி. அப்போ அங்கேயே ஆண் பெண் சமம் இல்லை. பரிணாமத்துப்படி பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு ஜீன் வேற்றுமை ஜாஸ்தி. அங்க பார்த்தீங்கன்னா முட்டாளும் இருப்பான், அறிவாளியும் இருப்பான். எல்லா கேட்டகரியும் பார்த்தீங்கன்னா நீங்க ஆண்கிட்ட பார்க்கலாம். ஏன்னா பரிணாமம் அந்த ஜீன் வேற்றுமை ஆண்கிட்ட அனுபவிச்சிருக்குது. காரணம் என்னன்னா ஜீன் லாபம்னு ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க. 10 பெண்ணுக்கு ஒரு ஆண் இருந்தா போதும், அவன் 10 பேரையும் கருவுற்று அவன் அவனோட இனப்பெருக்கம் பண்ணுவான். ஏன்னா பரிணாமத்தோட அடிப்படை நோக்கம் என்ன, தன்னை காப்பாத்திட்டு தன் இனத்தை பெருக்கணும், இதுதான் அதோட அடிப்படை நோக்கம். இங்க இந்த சைடு பாத்தீங்கன்னா 10 ஆணுக்கு ஒரு பெண் இருந்தா அங்க ஜீன் லாபம் ஒண்ணுதான். ஆனா அதனால இயல்பாவே பாத்தீங்கன்னா ஆணை விட பெண்ணோட குழந்தை பிறக்கிறதுக்கான பாசிபிலிட்டி தான் ஜாஸ்தி. ஏன்னா பாப்புலேஷனை காப்பாத்துறது பெண்கள் தான். இப்போ எவல்யூஷன் படி பார்த்தீங்கன்னா ஆண் பெண் வித்தியாசம் இருக்கு. ஏன்னா ஆண் உடம்பு இருக்கு, பெண் உடம்பு இருக்கு, அவங்களுக்குலாம் சர்டன் ரோல் இங்கே பண்ண வேண்டியிருக்கு இந்த எவல்யூஷன் நடக்கிறதுக்காக. அதை தாண்டி நீங்க உள்ள போனீங்கன்னா நம்ம எல்லாரும் நான் நம்ம சொல்றோமே, எந்த ஒரு இதுவும் இல்லாம தூய அறிவா அறியறதுக்கு ரெடியா இருக்கிற அந்த நான்ல பாத்தீங்கன்னா டிஃபரன்ஷியேட்டே கிடையாது. நீ எனக்கு ஒரு நான், உங்களுக்கு ஒரு நான், அப்ப கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரே நாள் தான். அது வாழ்ற என்விரான்மெண்ட், அது அறியிற விஷயம், கத்துக்கிற விஷயம் வேணா வேற. ஆனா அது அறியறதுக்கு ரெடியா தூய அறிவா இருக்கிற அந்த நான் ஒண்ணுதான். அதுதான் ஆத்மா பிரம்மம்னு சொல்லுவாங்க. அதனால நீங்க உடம்பு ரீதியா ஆண் பெண் வேற்றுமை பாக்குறீங்களா, இல்ல நான்ல நம்ம எல்லாரும் சமமா இருக்கோம்னு அதை புரிஞ்சுக்கிறீங்களா, அது உங்ககிட்ட தான் இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க,
தேவைப்பட்ட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம இன்னொரு வீடியோவோட நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.